ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரோஸ் பிளான்ட்டை ப்ராப்பராக எப்படி ரீபாட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் எப்படி என்னோடய எல்லா ரோஸ் பிளான்ட்ஸையும் ரீபாட் பண்ணி வைக்கிறேன், அந்த சாயில் எந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணுறேன், அதில் என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நர்சரி வச்சுருக்கவங்க சொன்ன அந்த டிப்ஸும் சேர்த்து தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணி வச்சிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் தான் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோஸ் பிளான்ட்டுக்கு பாட், அதுக்கப்புறம் அதில் நம்ம கொடுக்குற சாயில், ஃபர்டிலைசர் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப பேசிக், ப்ளஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. இப்போ நான் ஒரு டபுள் கலர், பிங்க் அண்ட் ஒயிட் டபுள் கலர் ரோஸை ரீபாட் பண்ண போகிறேன். அதுக்கான சாயில் தான் நம்ம எடுக்க போகிறோம். சாயில் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாட் சூஸ் பண்ணணும். நான் வாங்கினது இந்த பாட்டில் தான் இருந்துச்சு. பட் நம்ம இதிலேயே விட்டாலும் அது ஓரளவு க்ரோத்தோடு இப்படியே இருக்கும். பட் ரீபாட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஸோ ரீபாட்டுக்கு நம்ம சூஸ் பண்ணுறது எந்த சைஸாக இருந்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஹோல்ஸ். பேஸில், அதாவது அடிப்பகுதியில், தொட்டியில் நிறைய ஹோல்ஸ் இருக்கணும். இது நர்சரியில் நான் வாங்கினா இன்னொரு செடியோட பாட். அவங்க எப்படி வச்சுருக்காங்க நம்ம பார்க்கணும். நர்சரி அளவுக்கு நமக்கு செடி வீட்டில் வளர்க்குறது ரொம்பவே ஒரு யூனிக்கான விஷயந்தான். ஸோ அதில் அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளாலையும் அந்த மாதிரி வளர்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு தொட்டிக்கு பேஸில் நிறைய ஹோல்ஸ் இருக்கணும். அந்த தண்ணி எந்த இடத்துலையுமே அப்படி தேங்கவே கூடாது. மெயினாக ரோஸ் பிளான்ட்ஸுக்கு தண்ணி தேங்கிறது சுத்தமாக பிடிக்காது. நம்ம ரெகுலராக வாட்டர் கொடுக்கணும், பட் அந்த தண்ணி எங்கேயுமே தேங்கக்கூடாது. ஊற்றினோன்னா கீழே வந்துடணும். அது அந்த மண் மாய்ஸ்சர் ஆனதுக்கப்புறமா நான் இந்த தொட்டி தான் சூஸ் பண்ணியிருக்கேன் வைக்கிறதுக்கு. ஸோ எந்த தொட்டியாக இருந்தாலுமே அடியில் நிறைய ஹோல்ஸ் இருக்கணும். இதில் நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அவங்க கொடுத்ததுலேயும் அடியில் பாருங்கள் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஸோ ரோஸ் பிளான்ட்ஸுக்கு நீங்கள் எந்த தொட்டியை சூஸ் பண்ணாலும் அதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்களே ஹோல்ஸ் போட்டுருங்க. இது ஸ்டெப் 1. நம்ம இந்த மாதிரி கரெக்டான பாட் சூஸ் பண்ணி ஹோல்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா செகண்டு சாயில் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ரெட் சாயில், கோகோபீட் ரொம்ப கம்மியான அளவு, ரெட் சாயில், நார்மன் கார்டன் சாயில், இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரோஸ் பிளான்ட்ஸ்க்கு எப்போவுமே இந்த ரெட் சாயில்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா அதுக்கு இருக்கும். பட் ரெட் சாயில்னாலுமே நம்ம செக் பண்ணிக்கணும். சில ரெட் சாயிலில் செடிகள் ஒழுங்காக வளராது. செடி வளர்கிறதுக்கு ஏற்றது தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதில் ஃபர்டிலைசர் மிக்ஸ் பண்ணணும். வெர்மி கம்போஸ்ட் நான் ஆல்ரெடி இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அதனால் நான் லைட்டாக தான் போட்டு காட்டுறேன். பட் நீங்கள் கொஞ்சம் அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நிறைய போட்டுக்கோங்க. செகண்டு டிஏபி ஃபர்டிலைசர்னு சொல்லுவாங்க. அதுவும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நர்சரி வச்சுருக்கவங்க என்கிட்ட சொன்னது. நீங்கள் டிஏபி எல்லாம் மண் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அக்கேஷ்னலாக ஃபர்டிலைசர் கொடுங்க அப்படின்னு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபர்டிலைசர். இதுவும் நான் அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். இது என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே செடி ரீபாட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு சோர்வு வரும். திடீர்னு ஒரு ஷாக் மாதிரி ஆகி செடி அப்படியே வளராமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் கேட்கும்போது இவங்க எனக்கு இந்த ஃபர்டிலைசர் கொடுத்தாங்க. இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வெர்மி கம்போஸ்ட் மாதிரி இருக்குது. பட் இது வெர்மி கம்போஸ்ட் இல்லை. இதோட டெக்ஸ்சர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கறியெல்லாம் பவுடர் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. இது எல்லாத்துக்குமே செடியோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, சாயிலில் மைக்ரோ ஆர்கானிசம் வளர வைக்கிறதுக்கு, தண்ணி ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஃபர்டிலைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக நீங்கள் செடியை ரீபாட் பண்ணதுக்கப்புறமா அந்த செடி நல்லா வளர்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர். இப்போ 4th ஒன், இது ரோஸ் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரு சாண்டல் கலரில் இருக்குது, சாண்டல் பவுடர் மாதிரி இருக்குது. பட் இது ராக் பாஸ்பேட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஒருவேளை நீங்கள் நர்சரி போனீங்கன்னா ரோஸ் மிக்ஸ் அப்படின்னு கேட்டு பாருங்கள், கிடைக்கலாம். ஸோ இதுவும் நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பாட்டுக்கு தேவையான மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. வெர்மி கம்போஸ்ட்டு கொஞ்சம் நிறைய போடலாம். டிஏபி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ப்ளஸ் இந்த ரோஸ் மிக்ஸும் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு இந்த செடிகள் ஷாக்கிங் இல்லாமல் வளர்கிறதுக்கான ஃபர்டிலைசரையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் விட வெர்மி கம்போஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேஸில் ஒரு ஹாஃப் வரைக்கும், பாட்டோட ஹாஃப் வரைக்கும் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். நீங்கள் எந்த தொட்டியில் ஆல்ரெடி இந்த செடி இருக்கோ அதோட சைஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மண் அளவு வரைக்கும் வர்ற மாதிரி நம்ம செடியை நட்ட போகிறோம். ஸோ நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய பாட்டில் தான் அது ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ இதில் வச்சா மேலே மண் போடும்போது செடி கரெக்டாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் அதுலேருந்து எடுத்து இந்த பாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன்.
செடியை. இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே வந்து இந்த மண் வந்து போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். மண்ணுக்கு மேலே எப்போவுமே ஓரளவு வரி இருக்கிற மாதிரி ஃபுல் தொட்டியும் கவர் ஆகிற மாதிரி நம்ம போடக்கூடாது. ஏன்னா நம்ம தண்ணி விடுவோம், அக்கேஷ்னலாக ஃபர்டிலைசர் வைப்போம். ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் நமக்கு இடம் மேலே எப்போவுமே இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரிங் அளவுக்கு இருக்கிற மாதிரி விட்டுட்டு நீங்கள் வந்து செடியை நட்டி முடிச்சிருங்க. அதே மாதிரி டைட்டாக ஒரு ப்ரெஷர் எதுவுமே கொடுக்கவே கூடாது. நம்ம மண்ணை அள்ளி போட்டுட்டு லைட்டாக ஒரு ஷேக் பண்ணலாம் அந்த பாட்டை. பட் நம்ம வந்து மேலே கையை வச்சு ப்ரெஷர் கொடுக்கவே கூடாது. எப்போவுமே அதுக்கு வந்து மேலே ப்ரெஷர் கொடுக்கும்போது ப்ரீத்திங்க்கு கஷ்டமாக இருக்கும். ரூட் வந்து ப்ரீத் பண்ண முடியலைன்னா செடி வந்து டேமேஜ் ஆகிடும். இதுக்கு மேலே கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட்டை வந்து நான் தூவி விட்டுருக்கேன். அவ்வளோதான். நான் இப்படி தான் எல்லா ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லா செடிகளுமே வந்து ரீபார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல க்ரோத் இருக்குது, நல்லா வளருது. ஸோ இதோடு நீங்கள் தேவை அப்படின்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர், இந்த காஞ்சி மக்கி போன இலைகள்லாம் நல்லா மக்கி இருக்குது, இல்லை வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் மக்கி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் மண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளருது, நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வளருது. நீங்கள் ப்ரெஷர் மட்டும் அதில் போட்டு மண்ணை போட்டு அமுக்கி அப்படிலாம் கொடுத்துறாதீங்க. ஸோ இந்த எப்படி காமிச்சேனோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செடி வந்து இனிமேல் ரீபார்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு வெளிச்சமான இடம், சாயில், பாட், அதுக்கப்புறம் பிளேஸ் ரொம்ப முக்கியம். ஒரு வெளிச்சமான இடத்துல வந்து நீங்கள் ரோஸ் செடியை வச்சுருங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து தண்ணி விட்டுட்டு வாங்க. அப்படி நீங்கள் வந்து கரெக்டான ஹோல் போட்டிருக்க பட்சத்தில் தண்ணி வந்து ட்ரைன் ஆகி போகும்போது செடிகள் வந்து நல்லா வளரும். ஸோ இந்த டிப்ஸ், இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளாலேயும் ரோஸ் பிளான்ட்ஸை வந்து நிறைய மெயின்டைன் பண்ணி நல்லா வளர்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கார்டனிங் அப்டேட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until that, stay tuned with Swag with VJ and thanks for watching.